இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி கோதுமை மாவு போட்டு ஸ்வீட் அப்பம் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். அப்பம் செய்யறதுக்கு கோதுமை மாவு 1 கப், வெல்லம் 3/4 கப், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேங்காய் துருவல் உங்கள் விருப்பப்படி கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால அப்பம் நல்லா டேஸ்ட்டாக வரும். முதல்ல வெல்லத்தை கரைச்சிக்கணும். அதனால வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாவையெல்லாம் ஒன்றா கலந்துடலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு, தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போது கல்லெல்லாம் இருந்தால் தனியாக வந்துடும். அப்பத்துக்கு மாவு கலக்கும்போது அது கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில். இந்த பக்குவத்தில் கலந்து வச்சுட்டா அப்பம் நல்லா வரும். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போது கரண்டியால் இந்த அப்பா மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் நான் செய்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அப்பம் செஞ்சுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும் அப்பம். இப்போது கொஞ்சம் இந்த எண்ணெயில் போட்ட உடனே ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த ஓசை கொஞ்சம் அடங்கியிருக்கு, குறைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அதை திருப்பி போட்டுடணும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சப்புறம் எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான அப்பம் ரெடி. இந்த ஸ்வீட் அப்பம் பண்டிகை நாளில் சுவாமிக்கு நைவேத்தியமாகவும் செய்யலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இந்த ஸ்வீட் அப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.